சரி நம்ம ஒரு விஷயத்த வந்து அவரு அவரு ஒரு அக்கறையில தான் செய்றாரு. இங்க எல்லாமே வந்து கார்ப்பரேட் கம்பெனிங்க இருக்காங்க, வேலை செய்றாங்க, சம்பாரிக்கிறாங்க. ஒருத்தர் லிங்க் இருக்கு. ஏதோ அதாவது என்னன்னா, ஒரு இடம் சரியில்ல அப்படின்னு சொல்லும்போது, "தம்பி நீ சரியில்ல, நீ வந்துரு." அது வேண்டாம். அத பத்தி நம்ம பேச வேண்டாம். "துஷ்டன கண்டா தூர விலகுதான்." அத பத்தி நம்ம பேச வேணாம். நீ வந்துருன்னு பாலா மட்டும் தான் சொல்றாரு. "நீ வந்துரு. நீ அதுலேருந்து வெளில வந்துருன்னு" அவரும் சொல்றாரு. நானும் அதான் சொல்றேன். அது பெரிய பெரிய இடம் இருக்கு. அவரு நெறைய சொல்றாரு. சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் பத்தி சொல்றாரு. அதுக்கு பெரிய நிறுவனம் வந்து துணை போகுதுன்னு சொல்றாரு. அது எல்லாமே சொல்லியிருக்காரு. அவரோட வீடியோலயே சொல்லியிருக்காரு. பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. அதை எதிர்க்கிறது நம்ம வேலை கிடையாது. நாம தாங்க மக்கள்ங்கிறது தான் முதல்ல விஷயம். மக்கள் நார்மலா வந்து நல்ல லைஃப்ல இருக்கணும். அவங்க நிறுவனம் அப்படி வச்சுட்டு போனாங்கன்னா, அதுக்கு நமக்கு என்ன சொல்றது? அதை எதிர்த்தோம்னு வச்சுக்கங்களேன், அது நமக்கு தான் ப்ராப்ளம். நான் ஒரு சராசரி மனிதன். சராசரி மனிதன் போய் இத நான் சொன்னேன்னா, யாரு சப்போர்ட் பண்ணுவா? யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பாலா நெறைய அந்த ஹெல்ப்லாம் பண்றத பார்த்துட்டு, மக்கள் எல்லாம் என்ன நெனச்சிருக்காங்கன்னா, பாலா ரொம்ப நல்ல பையன். அவன் சம்பாரிக்கிறது இந்த மாரிலாம் பைசா ஏர்ன்டு மணி வந்து குடுக்குறாங்க அப்டின்ற மாரி. ஸோ இப்டி இருக்கும்போது, அந்த ஜர்னலிஸ்ட் மேல வந்து சின்னதா ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இந்த மாரி பாலா மேல அக்கறையா சொல்றாருன்னா, டைரக்ட்டா பாலாவ கூப்ட்டு ஒரு பெர்சனல் மீட்டிங் வச்சு சொல்லியிருந்திருக்கலாமே. சொல்லி வெளிய அந்த பப்ளிக் ஃபோரம்க்கு வராம இத முடிச்சிருந்திருக்கலாமே. அதுக்கு பாலா ஃபோன் எடுக்கணும்ல. அவரு பண்ணல. ட்ரை பண்ணியிருக்காரு, பண்ணல நான் அப்டின்ற சொல்லி. கூப்பிட்டாலும் நெறைய இடத்துலயும் எடுக்க மாட்டாப்ல. அன்னைக்கே நைட்டு நான் கூப்பிட்டேன் எடுக்க மாட்டாங்க. அப்ப என்கிட்ட கேட்கணும்ல, "அண்ணே சரி இப்படி வச்சுக்கோ. பாலாவ அவரு கூப்பிடல. அவர்ட்ட பாலா நம்பர் இல்லன்னு வச்சுக்கோ. ஓகே. இப்ப என்கிட்ட பாலா நம்பர் இருக்கு. நான் பேசுறேன். நான் பேசியிருக்கேங்கிறத நான் வீடியோ சொல்றேன். இப்போ நான் உமாபதி அண்ணன சந்திச்சு பேசுனதும் அந்த வீடியோல வருது. அந்த வீடியோவும் மத்தியானம் வருது. இந்த வீடியோ இது வருது. ஸோ, இப்போ "அண்ணே இந்த மாரி ஒருத்தர் பேசியிருக்காருண்ணே. உங்களுக்கு அவர தெரியுமாண்ணே? நம்ம அவர்ட்ட பேசிடலாமாண்ணே? இல்ல அவர்ட்ட என் நம்பர் குடுங்கண்ணே. என்ட்ட டைரக்ட்டா பேசட்டும்." சொல்லலாம்ல. ஏன் கேட்கல? வெளிப்படையா வேணும்ல. யாரும் இங்க சொல்ல வேணாங்கிறதுக்கோ, இல்ல நான் போய் டைரக்ட்டா சொல்லங்கிறதுக்காக அவரும் அதான் சொல்லணும்னா சொல்றேன். நல்லபடியா இருக்கட்டும். அவரு வந்து ரொம்ப இஸ் வெரி நாலெட்ஜபிள் பெர்சன். உண்மையாவே சொல்றேன். மோதி சார் இஸ் எ வெரி நாலெட்ஜபிள் பெர்சன். கிளாரிட்டியோட ரொம்ப அழகா சொல்றாரு. அவரு சொன்னது மக்களுக்கும், இந்த நாட்டுக்கும் நல்ல விஷயம் தான். இப்படிலாம் நடக்குது. எச்சரிக்கையா இருங்க. கவனமா இருங்க. அப்படிங்கிறாரு. இப்ப அவரு சொல்றத நிறுத்திடணுமா? அப்படிதான் இருக்கு எல்லாரும். அவரு மேல வந்து ஏன் அவரு என்னங்க பாலாவ சொல்லாம எதுக்குங்க வந்து போய் புது மேடைல சொன்னாங்க? இப்ப நான் கேட்கிறேன். நான் சொன்னேன்ல பாலாட்ட பர்சனலா நடந்துச்சா? தெரிஞ்ச நண்பன் சொல்லும்போதே நடக்காம இருக்கிறது, உமாபதி சொன்னா நடந்துருமா? ஏன்னா, மேபி உமாபதி சார் வந்து கொஞ்சம் அந்த ஆவணங்கள்லாம் வச்சுக்கிட்டு பாலா கிட்ட நேரடியா சொல்லும்போது, நான் என்ன கேட்கிறேன், அதே ஆவணத்த தானப்பா நானும் வச்சு சொன்னேன். நான் நண்பனா இருந்து சொல்லும்போதே, மாறிடுன்னு சொல்லும்போதே நீ கேட்க மாட்டேங்கிற. அப்ப அவரு சொன்னா மட்டும் எப்படி கேட்பாங்க?